உலகெங்கும் பரவி வாழுகின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடனுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 5/5/2025 சித்திரை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இடைப்பட்ட நாட்களில் ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு கிரக பயிற்சி இருக்கின்றது. அது குரு பகவானுடைய பயிற்சி. இந்த வாரத்தினுடைய இறுதி நாளிலே ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி பகல் 1:24 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார். அது மிகுந்த ஒரு நல்ல சூழ்நிலையை அனைத்து ராசியினருக்குமே ஏற்படுத்தும். தொடர்ந்து நமது ராசி பலன்களை வாரம் கண்டு வாருங்கள். நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நஷ்டத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதாவது ஒரு புதிய முயற்சிகளை இறங்கும்போது அது நல்ல நாளாக நம்மளுக்கு சாதகமான நாட்களாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் நன்மை அடைவதற்கு அந்த வாரம் உதவியாக இருக்குமா என்பதையெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து அதன் மூலியமாக நீங்கள் சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த ஜோதிட பூமியினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன். அதேபோல் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, திருமண தடையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையால் நீங்கள் வாடுபவராக இருந்தாலும் சரி, தோஷத்திற்கு பரிகாரம் சொல்ல வேண்டிய வகையிலே உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல வேண்டிய தேவையானவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நான் பார்த்து அனுப்புகின்றேன். நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றேன். இப்பொழுது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காணலாம். மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே உங்கள் ராசியிலே உச்சபலம் பெற்ற சூரியனும் அதனோடு இணைந்து புதனும் அமர்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக சூரியனும் புதனும் இணைந்து ஒரு ராசியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ராசியின் வீட்டு அதிபதி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் அவர் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அந்த ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்கள், கல்வியாளர்கள், பெரிய தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள், வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும். புதன் அதிபுத்திசாலித்தனத்தை தரக்கூடிய நிர்வாகத்திலே, கணக்கு வழக்குகளிலே, ஒரு அற்புதமான நிலையிலே, வாய் சாதுரியத்திலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு உச்சபலம் அடைந்த சூரியனும் இணைந்து கொண்டு பல வகையிலே நன்மைகளை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதனால் அனைத்து துறையை சார்ந்தவர்களும், இளம் பெண்களும் ஆண்களும், படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும், முதியோர்களும் பெற்றோர்களும் கண்டிப்பாக இந்த வாரத்திலே உங்களது வயதிற்கு ஏற்றாற்போல, உங்களது அனுபவத்திற்கு ஏற்றாற்போல பல நன்மைகள் கண்டிப்பாக அமைந்தே தீரும் என்பதிலே நிச்சயமான மாற்றுக்கருத்திற்கு இடமில்லை. உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்திலே நீசபலமடைந்த நிலையில் இருந்தாலும் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை என்று நீசபங்கர் ராஜயோகம் அடைகின்றார். அந்த நீசபங்கம் ராஜயோகம் அடைந்த அந்த திங்கட்கிழமை அன்று நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சிக்கும் ஒரு அற்புதமான ஒரு விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். நல்ல நிலையிலே அந்த வாரத்திலே அந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். காரணம், உங்கள் ராசியிலே உச்சபலமடைந்திருக்கின்ற சூரியன் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் களத்திரஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். களத்திரஸ்தானம் என்பது உங்கள் கணவன் அல்லது மனைவிக்குரிய வீடு, நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு உச்சபலம் அடைந்த சூரியன் புதனோடு இணைந்து பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு அற்புதமான விஷயமாக காணப்படுகின்றது. எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வராத ஒரு பணங்கள்
நிச்சயமாக கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை தரும். கடன் கொடுத்து விட்டு வாங்க முடியாமல் இருக்கின்ற இந்த மேசராசிக்காரர்கள் இப்பொழுது நீங்கள் சென்று பணத்தை கேட்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு அவர்கள் மாறிவிடுவார்கள். எதிரிகள் கூட நண்பராக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. காரணம், உங்கள் எதிரிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய எதிரிஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து 7ஆம் இடமான நட்பு வீடை பார்த்து கொண்டிருக்கின்றார். நண்பருக்குரிய வீடை பார்க்கிறார். அதனால் எதிரி கூட நன்மையாக மாறி பகை விலகி நீங்கள் அருமையான ஒரு வாய்ப்பை பெறுகின்றீர்கள். வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்து வந்தால் அந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிரிகள் கூட வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டு உங்களுக்கு சாதகமாக அவர்கள் நிற்பார்கள். இதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையிலே நடக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் தந்திருக்கின்றது. வாக்குஸ்தானம் மிகுந்த வலிமையோடு இருந்து கொண்டிருந்தாலும் வாக்குஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்து எதிரி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் உங்களுக்கு எதிராக சில நேரங்களிலே பேசுவார்கள். அவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதே நேரத்திலே அவர்கள் மூலியமாகவும் சில செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதில் குடும்பத்திலே செலவுகள் தவிர்க்க முடியாத நிலையிலே காணப்படுகின்றது. கவனம் தேவை. இளைய சகோதர சகோதரிகள் உங்களிடத்தில் இருந்து பிரிந்து மனக்கசப்பில் இருந்தால் இப்பொழுது ஒன்று கூடி நீங்கள் 2 பேருமே கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்து சொத்துக்களை விற்பதோ அல்லது சொத்துக்கள் வாங்குவதோ பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலே முடிவெடுப்பதோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்வுகள் கிடைப்பதற்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். மூத்த குடிமக்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக காணப்படுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கின்ற பொழுதே நீங்கள் பயன்படுத்தினால் வராத பணமும் கிடைக்காத சொத்துக்களும் அமையப்படாத தங்க நகைகளும் நிச்சயமாக உங்கள் இல்லத்திற்கு வந்து மகிழ்ச்சியை தரும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்திற்கும் இடமில்லை. தாய் வழி சொந்தங்கள், தாயார் வழியிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த வாரத்திலே கண்டிப்பாக கிடைத்து மகிழ்ச்சியை உண்டாக்கும். 4ஆம் இடத்திலே நீசபலம் அடைந்த செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் 4க்குடைய சந்திரன் இந்த வாரத்திலே உங்களுக்கு சந்தோஷம் தரும் நிலையிலே காணப்படுவதால் நிச்சயமாக நல்ல ஒரு சூழ்நிலையிலே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் இந்த வாரம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உங்கள் தாயார் உடல்நலத்திலே கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்த தாயார் வீட்டில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் கவனத்தோடு கண்காணிக்க வேண்டும். காரணம், 4க்குடையவன் சந்திரன் கேதுவோடு 7 முதல் 10ஆம் தேதி வரை அமரப்போகின்றார். அது நிச்சயமாக அவர்களுக்கு நல்லது அல்ல. அதேபோல் சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் ஏதேனும் புதிய முயற்சிகளிலே நீங்கள் வண்டி வாகனங்களிலே வாங்கும் போதும் இந்த 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அதிக விலை கொடுத்து வாங்கிவிடக்கூடாது. பிரச்சனைக்குரிய சொத்துக்களை நீங்கள் வாங்கிவிடக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதேபோல் தாய் வழி உறவுகளிடத்திலே வார்த்தைகளிலே வாக்குறுதி கொடுப்பதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சந்தோஷம் தருபவர்களாக இருப்பார்கள். சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் பணம் கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களது களத்தர துணை இல்லறக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த 7க்குடையவன் கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதுமே விரயஸ்தானத்திலே உச்சபலம் அடைந்து காணப்படுவதால் அவர்கள் மூலியமாக கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்னதான் நீங்கள் கொடுத்தாலும் அதில் திருப்தி அடையாமல் உங்கள் மீது கொஞ்சம் மனம் வருத்தத்தை தரக்கூடியவர்களாக காணப்படுவதால் நீங்கள் அவர்களை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். நிச்சயமாக அது கிரகம் மாறும் பொழுது எல்லாம் மாறிவிடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 8க்குடையவன் நீசபலம் அடைந்திருந்தாலும் 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலை கொள்ளாமல் செய்கின்ற தொழிலிலே
செய்கின்ற வேலைகளிலே ஈடுபட்டிருக்கின்ற காரியத்திலே கவனம் செலுத்தி வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். அதேபோல குலதெய்வம் உங்களுக்கு குடும்பத்தையே காத்து நின்று கொண்டிருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். தொழில் சார்ந்து அனைத்து துறையினருக்குமே இந்த வாரம் யோகத்தை தரக்கூடியதாக இருப்பதால் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக அந்த 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மனதிலே சில சஞ்சலங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதை பொருட்படுத்த வேண்டாம். கவலையிலே நீங்கள் ஆழ்ந்து விட்டால் சோம்பேறி உங்களை குடிகொன்றுவிடும் என்று கூறி கவனம் தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே இந்த மேசராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த விசேஷமான ஒரு அமைப்பு. முன்னோர்கள் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் கையில் எடுத்தால் அதில் ஜெயம் என்பது உறுதியாக காணப்படுகின்றது. எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்கு லாபத்தை நோக்கி தான் இருந்து கொண்டிருக்கின்றது. வெற்றியை மட்டும்தான் இலக்காக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக அது கைகூடும், பலன் கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்து தரப்பிலிருந்தும் உங்களுக்கு செலவு தான் காணப்படுகிறது. சகோதரி வகையிலும் சரி, தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் சரி, தாய் வழி உறவுகள் மூலியமாகவும் சரி, நட்புகள் மூலியமாகவும் சரி, செலவுதான் இந்த வாரத்திலே அதிகமாக உங்களுக்கு காணப்படுவதால் செலவுகளை தவிர்க்க நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கையில் எடுக்க வேண்டும். தடாலடியாக வந்ததை பார்த்து கொள்ளலாம் என்ற வகையிலே நீங்கள் செலவு செய்தால் அந்த பணம் வீண் விரயமாக மாறிவிடும். அதனால் செலவு என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் அளந்து செலவிட்டால் உங்கள் பணம் மிச்சமாகும் என்பதை நான் முன்கூட்டியே சொன்னால் நீங்கள் அதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கின்ற கையிருப்பு கரைந்து போகாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டியது செலவை என்பதை உணர்த்துகின்றேன். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரத்திலே உங்கள் ராசியிலே உச்சம் அடைகின்ற கிரகமான சந்திரன் திங்கட்கிழமையும் நீசபலமடைந்த ஒரு கிரகத்தோடு இருக்கின்றார். அதே நேரத்திலே இந்த வாரம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கேதுவோடு இணைகின்றார். உங்கள் ராசியிலே உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அமைகின்ற பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாக மன உளைச்சல்களை தரக்கூடியதாக இருக்கும். மனதிலே தேவையில்லாத சிந்தனைகள், கவலைகள் உருவாகும். அவையெல்லாம் உங்களை ஒரு வகையில் ஒரு பாடாய்ப்படுத்திவிடக்கூடிய ஒரு அமைப்பை தந்துவிடும். ஒரு கோழைத்தனமான ஒரு எந்த விதத்திலும் நீங்கள் தைரியத்தை கையிலெடுத்து செய்யக்கூடிய எந்த விதத்திலும் அந்த தைரியத்தை இழக்கக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். அதனால் 10ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் தலையிடக்கூடாது. யாருக்காகவும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. யாருக்காகவும் முன்னின்று நீங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடாது. வாக்குறுதி கொடுப்பதிலே கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குறுதிகள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். அதே நேரத்திலே உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி மூலியமாகவும் சில செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் எதிர்பாராத வகையிலே அவர்கள் மூலியமாக சில நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. தொழில் சார்ந்து நீங்கள் அனைவருமே இந்த வாரத்திலே எச்சரிக்கை தேவை. உங்கள் தொழிற்சானாதிபதி விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக செலவுகளை தவிர்க்க முடியாது. 1க்கு 2 பங்கு செலவு செய்து லாபம் குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இருந்தாலும் உங்கள் இலக்கு வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அது நிச்சயம் நடக்கும். இருந்தாலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக பணம் கிடைத்தாலும் அது மீண்டும் உங்களுக்கு கிரகம் நல்ல நிலையிலே மாறுகின்ற பொழுது 1க்கு 3 மடங்காக கிடைத்து உங்களது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். அதனால் இது போன்ற நேரங்களிலே மனசோர்வு அடைந்து தொழிலை நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. தொழிலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நீங்கள் பெரிதாக கருதக்கூடாது. இந்த நேரங்களிலே கண்டிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும்.
நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். குறிப்பாக அரசு துறையிலே வேலை பார்க்கின்றவர்கள், அரசியல்வாதிகள், நீதித்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு இக்கட்டான நேரமாக காணப்படும். பணிச்சுமை அதிகரிக்கும். செய்த வேலைக்கு ஒரு நன்றிக்கடனாக யாரும் நடக்க மாட்டார்கள். அது உங்களுக்கு மன உளைச்சலை கண்டிப்பாக தரும். 11ஆம் தேதிக்கு மேலே தான் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால் பொறுமை காத்து இந்த வாரத்தை கடப்பது நன்று என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த நேரத்திலே இந்த வாரத்திலே நமது வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் சொந்தங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ராசி எண் 6, அது நிச்சயம் அதிர்ஷ்டமாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். ஒரு சிறந்த முயற்சிகள் மூலியமாக, அதிர்ஷ்டத்தின் மூலியமாக, புதிய நண்பர்கள் மூலியமாக ஒரு ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் அதிகமான பண வருவாய் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள். நீங்கள் இதுவரை கஷ்டப்பட்டவைகளுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் எந்த விதமான உதவியோ பணமோ கிடைக்கவில்லையே என்ற நீங்கள் ஏக்கத்தில் இருந்தால் இந்த வாரத்திலே அது நடந்து உங்களுக்கு பணமாக மாறலாம், அல்லது உங்களுக்கு ஒரு பதவிகளை தரலாம், அல்லது பெரியவர்கள் மூலியமாக உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. எந்த துறையில் நீங்கள் நுழைந்தாலும் அதிலே சாதித்து காட்டக்கூடிய வகையிலே, பெருமைப்படக்கூடிய வகையிலே, அனைவரும் போற்றக்கூடிய வகையிலே இந்த வாரம் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். காரணம், உங்களுக்கு ராசிக்கு 3 சூரியன் உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். அவர் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய வகையிலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிநாதனும் அவரோடு இணைந்து 5ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு புண்ணியமான விஷயமாக கருதப்படுகின்றது. ஒரு சுப கிரகம் புதன் ஒரு சுப பார்வையாக, 7ஆம் பார்வையாக சுப வீட்டை பார்ப்பது என்பது நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் வெற்றி கிடைக்கும் என்பதை அது உறுதிப்படுத்தி காணப்படுகின்றது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த வாரத்திலே நீங்கள் எந்த விதமான தடையையும் நீங்கள் மீறி நீங்கள் கண்டிப்பாக காரியத்தை தொடங்குங்கள். அது உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்துகின்றது. தாயார், தாய் வழி உறவுகள் உங்களுக்கு அதிக நன்மை தரக்கூடியவர்களாக இந்த வாரத்திலே காணப்படுகின்றார்கள். தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மிகுந்த அதிகமான ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய வாரம் இது. அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமாக அதிக நன்மையில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், பெருமை பெறக்கூடிய ஒரு நேரம், சம்பாதிக்கின்ற பிள்ளைகள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நேரம். அதேபோல் எதிரி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்து காணப்படுவதால், வலிமையிலிருந்து காணப்படுவதால் கொடுத்த கடனை வசூலிப்பதற்கு கொஞ்சம் தடையாகத்தான் இந்த வாரத்திலே இருக்கும். இருப்பினும் திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது. அதனால் திங்கட்கிழமை நீங்கள் வசூல் செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறலாம். அதேபோல் நிதி சம்பந்தமான ஒரு பணப்புழக்கம் உள்ள ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்ற நமது நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் யோகம் தரக்கூடியதாக நிச்சயமாக அமைந்துவிடும். இருப்பினும் மனதிலே சில சஞ்சலங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்திலே காணப்படும். குறிப்பாக 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மனதுக்கு காரகனாக விளங்கக்கூடிய சந்திரன் கேதுவோடு இணைவதால் நிச்சயமாக மனதிலே பல குழப்பங்கள் ஏற்படும். தொழில் நன்றாக இருக்கும், லாபம் நிறைய வந்து கொண்டிருக்கும், குடும்பத்திலும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் மனதிலே கவலைகளை சுமந்து கொண்டு பார்த்தவுடனே ஏன் இப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற அளவிலே நீங்கள் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை காணப்படுவீர்கள். அதனால் உங்கள் முகத்திலே இருக்கின்ற அந்த கவலைகளை நீங்கள் கண்டிப்பாக தூக்கி எறிய வேண்டும். முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகின்றபடியால் இப்படித்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து விட்டால் அதை பற்றி சிந்திக்காமல் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது. அதேபோல் தொழில் சார்ந்து உங்கள் அனைவருக்குமே இது ஒரு யோகமான நேரம். சிலருக்கு தொழில் சார்ந்து வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலியமாக சில செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வாரம் யோகம் தரக்கூடியதாக இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே குரு இருந்து அந்த குரு பகவான் 11ஆம் தேதி பயிற்சியாகி நமக்கு மிதுனத்துக்கே வர இருக்கின்றார். அதுவும் ஒரு நல்ல நிலைதான். தொழில் கிரகமான 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவரும் 7க்குடையவரும் நமக்கு குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு வர இருப்பதால் இதுவரை பிரிந்து வாழ்கின்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது.
குருபவனுடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு விலை இருப்பதால் திருமணமாகாமல் இருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற திருமணம் ஆன ஆண் பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலியமாக பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு துவங்க இருப்பதால் இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கு யோகம் கிடைக்கிறது. குறிப்பாக நமது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக யோகமான நேரம். புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கிறது. டைரக்டர்களுக்கெல்லாம் புதிய பட வாய்ப்புகள், புதிய ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஃபைனான்சியர்கள் கிடைத்து நீங்கள் பட வாய்ப்பினை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த வாரத்திலே நான் உறுதியாக சொல்வதால் இந்த வாரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கின்ற பூஜையானது வெற்றியை மட்டும்தான் தரும், நஷ்டத்தை தரவே தராது என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே நமது மிதுன ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 5. வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் பிற மாநிலத்தில் வாழ்கின்ற லாட்டரி சீட்டு வாங்கக்கூடிய நமது தமிழ் உறவுகள் நீங்கள் வாங்குகின்ற டிக்கெட்டிலே மொத்தமாக அந்த எண்ணை கூட்டி வருகின்ற பொழுது 2 எண்களாக முடியும். அந்த 2 எண்ணையும் கூட்டினால் 1 எண்ணாக முடியும். அந்த 1 எண் நான் சொல்கின்ற எண்ணாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பரிசுகள் ஏதேனும் ஒரு வகையிலே உங்களது இப்பொழுது உள்ள உங்களது பிறவி ஜாதகத்தின் அடிப்படையில், கோச்சாரத்தின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு நன்மை தரும் என்பதை உணர்த்துகின்றேன். விடைபெறுகின்றேன். வணக்கம். கடகராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கடகராசியிலே சந்திரன் இந்த வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே ஆரம்பிக்கின்றது. அதனால் இந்த வாரத்தின் முதல் நாள் மிகுந்த சிறப்பான நாளாக அமையப் போகின்றது. கடகராசிக்கு 5 குடையவனும் மற்றும் 10 குடையவனுமாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்து காணப்படுகின்றார். அந்த செவ்வாய் அந்த திங்கட்கிழமை அன்று நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். அதனால் திங்கட்கிழமை மிகுந்த ஒரு யோகமான நேரமாக விளங்கப் போகின்றது. பல மாதங்களாக தடைப்பட்ட ஒரு காரியம் ஒரே நாளில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். எதிர்பாராத வகையிலே அந்த திங்கட்கிழமை அன்று யாராவது உங்களை அணுகி புதிய முயற்சிகளுக்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்குவார்கள். நிச்சயமாக இது பலரது வாழ்க்கையிலே நிச்சயம் நடக்கும். நீங்கள் உணரத்தான் போகின்றீர்கள். கண்டிப்பாக இது நடந்து தீரும். அதேபோல் இந்த வாரத்தை செவ்வாய் மற்றும் புதன், வியாழன், அதாவது 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள நாட்கள் உங்களுக்கு சில தொல்லைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சந்திரன் கேதுவோடு இணையப் போகின்றார். அதனால் அந்த கேதுவோடு இணைகின்ற நேரத்திலே உங்களுக்கு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக அது கொடுத்துவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மனதிலே சில சஞ்சலங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் உருவாகும். அதனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு கவலை உங்களை தொற்றிக்கொண்டு ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் ஒரு சிந்தனையை தவறவிட்டு முக்கியமான காரியங்களில் ஈடுபட்டவர்கள் அதை பற்றி சிந்திக்காமல் வேறு எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய கவனக்குறைவு கூட பெரிய இழப்புகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் இதை முன்கூட்டியே நாம் எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்வதால் கவனத்தில் வைத்து கொள்வது நல்லது. அதேபோல் இந்த வாரத்திலே உங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்கள் நடக்கப் போகின்றது. 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் உச்சபலம் அடைந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் தேவையான அனைத்தும் பூர்த்தியாகும். மனதிலே தைரியம் கிடைக்கும். சென்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமையும் ஒரு அருமையான வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மனதிலே சந்தோஷங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த நான் சொன்ன அந்த 7 to 11 இந்த நாட்களை மட்டும் நீங்கள் கவனமாக கடக்க வேண்டும். மற்றபடி மற்ற நாட்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே நல்ல முயற்சிகளை எடுக்க வேண்டும். தொழிற்சாலத்திலே உங்களுக்கு அருமையான சூழ்நிலைகளிலே சூரியன் உச்சபலம் அடைந்து காணப்படுகின்றார், தனஸ்தானாதிபதி. அதனால் நீங்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான நேரமாகவும் இது விளங்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை
பலர் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள். அது வெற்றிகரமாகவும் முடியலாம். இதே நேரத்திலே செலவினங்களும் கொஞ்சம் கூடும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான செலவு செய்து அந்த தொழிலை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள். காரணம், உங்கள் ராசிக்கு 12 கூடிய புதனும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதால் பலர் தொழில் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை தருகிறது. வெளிநாட்டில் வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு இந்த 12ஆம் இடத்திற்கு அதிபதி தொழிற்சானத்தில் வந்து அமையும் பொழுது தொழில் சார்ந்து நீங்கள் வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய பணிமாறுதலுக்காக வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள். அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி நிமித்தமாக பல அலைச்சல்களுக்கு இல்லாதக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதேபோல ஏதேனும் நீங்கள் இடம் மாறுதல் விரும்பினால் இந்த நேரத்திலே நீங்கள் மனு கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் இடம் மாறுதலை பெற்றுக்கொள்ளலாம். இது போன்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலே கண்டிப்பாக கடகராசியைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும், குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் சந்திரன் உங்கள் ராசிநாதன் பெண் கிரகம், அவர் கேதுவோடு இணைந்து சனி மற்றும் ராகுவால் பார்க்கப்படுவது என்பது நிச்சயமாக கொஞ்சம் கவலை தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் எச்சரிக்கை தேவை. ஆண்களுக்கும் அது பொருந்தும். இருப்பினும் உங்கள் ராசிநாதன் பலகீனம் அடையும் பொழுது, பாவகிரகங்களால் பார்க்கப்படும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு மனசோர்வு ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், கவலைகள் உங்களை தொற்றிக்கொள்ளும். முகத்திலே நீங்கள் ஏதேனும் ஒரு சுமையை சுமந்து கொண்டு இருப்பது போன்ற உணர்வுகள் கண்டிப்பாக வெளியில் பார்க்கின்றவர்களுக்கு தெரிந்துவிடும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலதிபர்கள் மற்றும் பல நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு இது நிச்சயமாக பாதிப்பை கொடுக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக தெரிந்து கொண்டால் அதை மூடி மறைக்கக்கூடிய வகையிலே நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். பிறர் பார்த்து நம்மை ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு ஏளனம் செய்யக்கூடிய வகையிலே நாம் நடந்துவிடக்கூடாது. கவனம் தேவை. உங்கள் லாபஸ்தானாதிபதி உச்சபலம் அடைந்திருப்பதால் நீங்கள் தொட்டது காரியங்கள் எல்லாம் வெற்றியை மட்டும் பெறுவீர்கள். அதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதனால் நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. கிரகங்களால் சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு, கிரகம் மாறுகின்ற போது அது தானாக மாறும் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உழைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதை உணர்த்துகின்றேன். இந்த வாரத்திலே நமது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் உச்சபலம் அடைந்த நிலையிலே இருந்து கொண்டிருந்தாலும் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேது 12 கூடியவனோடு இணைகின்ற ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் நிகழ்கின்றது. அதனால் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி இந்த 2 நாட்கள் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே உச்சபலம் அடைந்து உங்களுக்கு ஒரு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அது மிகுந்த யோகத்தை தரக்கூடியது. அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு லாபஸ்தானாதி மற்றும் தனஸ்தானாதிபதியோடு இணைந்து உங்களுக்கு காட்சி தருவது என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடியது. அதுவும் புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு யோகம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. குடும்பத்திற்கும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைத்திருக்கின்றது. சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் இருக்கின்றது. இருப்பினும் மனதிலே சில சந்தேகங்கள், சஞ்சலங்கள், கவலைகள் உங்களை குடிகொள்ளும். அதனால் 6 மற்றும் 7ஆம் தேதி நீங்கள் தேவையில்லாத கற்பனைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. அது நடந்து விடுமோ, இது நடந்து விடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு உங்கள் மனதுக்குள் இருக்கும். அதை பற்றி சிந்திக்காமல் குலதெய்வத்தை மட்டும் நினைத்து கொண்டு அதற்கு மந்திரங்களை சொல்லிக்கொண்டு அதனை போற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு விடை கிடைக்கும். நல்ல வழியிலே சென்று நீங்கள் பயனடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுமே வெற்றியை தருமே தவிர தோல்வியை கண்டிப்பாக தராது. காரணம், உங்கள் தொழிற்சானாதிபதி உச்சபலம் அடைந்த தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக எந்த ரூபத்திலும் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை இடையூறு வந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் தவிடுபடியாக்கி அதன் மூலியமாக நிறைய தன வருவாயை பெற்று குடும்பத்திற்கு கொடுத்து மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இருப்பினும் உங்கள் ராசிக்கு 4 கூடையவன் தாய்க்குரிய கிரகம் மற்றும் சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு இடமான 4ஆம் வீட்டிற்கு அதிபதி நீசபலம் அடைந்து 12 கூடையவனோடு இணைவது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருப்பதால் தாயாருக்கு உடல் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சொத்துக்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும்
கொஞ்சம் கவனம் தேவை. 1க்கு 2 மடங்கு செலவு செய்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வண்டி வாகனங்களிலே செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், குலதெய்வமாக விளங்கக்கூடிய செவ்வாய், பூர்வீகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் 12ஆம் இடத்திலே அமர்ந்து நீசபங்க ராஜயோகமாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே விளங்குவதால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் சரி அல்லது கடன் பிரச்சனைகளிலும் சரி ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்குகள் மூலியமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கின்றது. சில சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பிரச்சனை மூலியமாக வழக்குகளை நீங்கள் சந்திப்பதற்காகவும் இந்த வாரம் கொஞ்சம் காணப்படுவதால் கவனம் தேவை. அதே நேரத்தில் காவல் நிலையம் வரை சென்று திரும்புவதற்கான ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் கவனமாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த சிம்மராசிக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் 5 பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் இந்த வாரம் நன்மையாக இருக்கும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் புதன், அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் தொழில் சாணாதிபதியாக விளங்கக்கூடியவர், 10க்குடையவர். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். இந்த வாரத்திலே 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி ஆட்சி பலமடைந்திருக்கின்றார். 8ஆம் இடத்திலே உச்சமாகக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்திலே உச்சமாகி இருக்கின்றது. 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார். பொதுவாக ஒரு ராசி கட்டத்திலே 6, 8, 12ஆம் இடம் வலிமை அடையக்கூடாது. அப்படி வலிமை அடைந்தால் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்திலே அதிலும் சில யோகங்களும் இருக்கின்றது. திடீரென்று ஒரு பணக்காரனாகக்கூடிய வாய்ப்பையும் அது தரும். திடீரென்று யோகத்தின் மூலியமாக, அதிர்ஷ்டத்தின் மூலியமாக நீங்கள் பெரிய தனவந்தராக மாறக்கூடிய வாய்ப்பையும் அது தரும். பல விஷயங்களிலே நீங்கள் பயந்து நடுங்கி ஒதுங்கி இருந்த விஷயங்களுக்கெல்லாம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சென்று என்ன செய்து விடுவாய் என்ற ஒரு தைரியத்தோடு நேருக்கு நேர் செல்லும் பொழுது எதிரிகள் காணாமல் ஓடி விடுவார்கள், உங்களிடத்திலே சரண்டராகி விடுவார்கள். இது போன்ற நல்ல காரியங்களும் நடக்கும். அதே நேரத்திலே நல்ல விஷயங்களாக இருந்தால் அது தடைபட்டு விடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். குறிப்பாக ஒரு சுப காரியங்கள் நமது இல்லத்திலே நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்திலே நீங்கள் கடன் வாங்கி ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் அந்த பணம் வீண் விரயமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இப்படி ஏதேனும் ஒரு நன்மையாக வேண்டிய விஷயங்கள் பிரச்சனைக்குரியதாக மாறும். பிரச்சனைக்குரியதாக இருந்த விஷயங்கள் எல்லாம் நன்மையாக மாறிவிடும். அதே நேரத்தில் வழக்குகள் சம்பந்தமாக பல தடவை நீங்கள் காவல் நிலையத்திற்கோ அல்லது நீங்கள் நீதிமன்றத்திற்கோ சென்று அலைந்து கொண்டிருந்தால் இந்த நேரத்திலே அவற்றுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நிலை வந்துவிடும். நீங்கள் தைரியமாக சென்று நேருக்கு நேராக பேசுகின்ற பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்து அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் விளங்குகின்றது. அதே நேரத்திலே சுப காரியங்களிலே சில பிரச்சனைகள் கண்டிப்பாக எழும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு இந்த கன்னிராசியை சேர்ந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ திருமணம் உங்கள் இல்லத்தில் நடக்கின்றது என்றால் கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனையோடு தான் நடக்கும். அதே போலத்தான் பல சுப நிகழ்ச்சிகள் பல தடைகளை கடந்துதான் அது நடந்து ஈடேறும். ஆனால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. இதை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்களும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனையை பெரிதாக்காமல் நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். அதை நீங்கள் ஒரு காவல் நிலையம் வரை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அதனை தவிர்த்து விடலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் ஜாதகத்தை இப்பொழுதுள்ள கிரக சூழ்நிலையை உங்கள் ராசிக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் இல்லத்திலே நிச்சயம் நடக்கும். பலர் உணர்வீர்கள். அதன் பின்பு எனக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஏனென்றால் கிரக நிலவரம் அப்படி இருக்கின்றது. நல்லவற்றை நல்லவையாகவும் கெட்டவற்றை கண்டிப்பாக கெட்டவையாகவும் தான் சொல்லுவேன். உங்களை சமாதானப்படுத்தி உங்களை திருப்திப்படுத்தி அதன் மூலியமாக எனக்கு எந்த விதமான சகாயமும் தேவையில்லை. நான் எச்சரிக்கை செய்கின்ற வகையிலே கண்டிப்பாக எச்சரிக்கை செய்வேன்.
கிரகங்கள் நன்றாக இருக்கின்றது, தைரியமாக காரியங்களில் இறங்குகள் என்றால் கண்டிப்பாக அதையும் சொல்வேன். நிச்சயமாக கெட்ட நேரத்திலே உங்களை எந்த விதத்திலும் நீங்கள் பண முதலீடு செய்யுங்கள் என்று சொல்லி உங்களை பள்ளத்தில் தள்ளுவதற்கு நான் தயாரில்லை என்பதை உறுதியாக கொள்ளிக்கொண்டின்றேன். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருப்பதும் அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதும் ப்ளஸ்ஸும் மைனஸும் இரண்டும் கிடைக்கின்றது. வாராத்தொகை வந்து சேரும், நிலுவையில் இருந்து வந்த பணங்கள் கிடைக்கலாம், வழக்குகள் மூலியமாக வரவேண்டிய தொகைகளெல்லாம் கிடைக்கலாம். அதே போல நீங்கள் தேவையில்லாமல் பல பிரச்சனைகளை போய் சந்திக்கலாம், பல பிரச்சனைகளை விலைக்கு வாங்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலையும் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. குறிப்பாக தொழில் நிறுவனங்கள் நடத்துகின்றவர்கள், தொழில்துறை சார்ந்தவர்கள் மிக்க கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்கள் கடத்துவதற்கு, நல்ல ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நிலையில் அருள்பாலித்து காத்து கொண்டிருக்கின்றார். அதற்கும் பஞ்சமில்லை, பயன்படுத்துங்கள் வாய்ப்புகளை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கன்னிராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள். வணக்கம். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் அடைந்த 6ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 6க்குடையவன் குரு பகவான் உங்களது வாக்குஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது கிரக பரிவர்த்தனை. சுக்கிரன் இருக்க வேண்டிய இடத்திலே குருவும், குரு இருக்க வேண்டிய இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். 6ஆம் இடம் வலிமையடைந்திருக்கின்றது. 6க்குடையவன் 8ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். இந்த மாதிரியான சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலையிலே மனதிலே உங்களுக்கு வலிமை அதிகமாக காணப்படும். அந்த மன வலிமையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். தேவையில்லாதவர்களுக்காக நீங்கள் முன்னெடுத்து சென்றால் வழக்குகளையோ வம்புகளையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். காரணம் 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் வலுப்பெறக்கூடாது. அந்த 6ஆம் இடம் இப்பொழுது வலுப்பெற்றிருக்கின்றது. அதே நேரத்திலே 8க்குடையவன் சந்திரனும் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அதுவும் நீசபலம் அடைந்த செவ்வாயினோடு ஆட்சி பலம் அடைகின்றார் வாரத்தின் முதல் நாளிலே. இப்படி உங்களுக்கு இந்த கிரகம் அமையும் பொழுதும், இப்படி இந்த கிரக வீடுகள் அமையும் பொழுதும் சில நேரங்களிலே நீங்கள் வம்பு வழக்குகளிலே சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால் தொழில் செய்பவர்கள், தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்திலே 7ஆம் இடத்திலே உச்சபலம் அடைந்து சூரியன் உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருப்பது என்பது எந்த பிரச்சனையில் வந்தாலும் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் இருந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் நீ மாட்டிக்கொள்ளாமல் காத்து அருள்வதற்காகவே சூரியனுடைய அனுகிரக பார்வை இருக்கின்றது. பிரச்சனைகள் வரும், ஆனால் நீங்கள் அதை கடந்து போவதற்கு தெய்வத்துணை உங்களுக்கு இருப்பது என்பதை உணர்த்துகின்றது. காரணம் 9க்குடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சூரியனோடு அமர்ந்து உங்கள் வீடை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும். யார் மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும். அதன் மூலியமாக நீங்கள் பிரச்சனையை எளிதாக கடந்து வரக்கூடிய வாய்ப்பும் பெறுவீர்கள். ஆனால் பிரச்சனையை சந்திக்காமல் இருப்பதற்கு உங்களது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதை உணர்த்துகின்றேன். அதே நேரத்தில் இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 9க்குடையவன் புதன் நல்ல நிலையில் இருப்பதால் தகப்பன் வழியாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. குறிப்பாக அரசு துறையில் வேலை பார்க்கின்ற ஒரு தந்தையாக இருந்தால் அவருடைய வேலையை உங்களுக்கு எழுதி கொடுத்து, படித்த இளைஞராக இருந்தால் அந்த தொழிலையே உங்களுக்கு மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பும் கூட இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் மூலியமாக எல்லா சொத்தைகளையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அதிகாரமிக்கவராக மாறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் தந்தை வழி உறவுகள் மூலியமாக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன். தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர்களாக இருந்தாலும் தாயார் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். ஏனென்றால் சந்திரன் தாய்க்குரிய கிரகம். அந்த கிரகம் 7ஆம் தேதி வரை பிரச்சனைக்குரியதாக இருப்பதால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் தேவை. குறிப்பாக சித்தி, பெரியம்மா போன்ற உறவுகள் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வயதான பெற்றோர்களோ அல்லது
பெண்கள், வயதான பெண் பெற்றோர்கள் அல்லது பாட்டியாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் நீங்கள் நிச்சயமாக அவள் உடல்நிலையிலே கவனமாக கண்காணித்து வர வேண்டும். உங்களது இல்லற துணை உங்களுக்கு இந்த வாரத்திலே மிகுந்த ஒத்துழைப்பை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு 7 செவ்வாய் களத்திரக்காரகன் நீசபலம் அடைந்திருந்தாலும் வாரத்தின் முதல் நாளிலே நீசபங்க ராஜயோகம் அடைந்து கொஞ்சம் பலன் அடைகின்றார். அதனால் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்திலே இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே கிடைப்பதால் அதை பயனுள்ளதாக மாற்றுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றது. சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் வளர்க்க வேண்டாம். அது பிரச்சனைக்குள்ளதாக மாறிவிடும். அதனால் கவனம் தேவை. சொத்துக்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வாரம் இந்த துலாம் ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 1 பயன்படுத்துங்கள். வணக்கம். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் கடந்த நாட்களில் நீசபலம் அடைந்த நிலையிலே இருந்து வந்தார். இந்த வாரம் திங்கட்கிழமை சந்திரன் கடகத்திலே வந்து ஆட்சி பலம் அடைந்ததால் நீசபங்கர் ராஜயோகம் அடைகின்றார் செவ்வாய். அதனால் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் பலம் அதிகமாக வாரத்தின் முதல் நாளிலே இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பை தருகிறது. இந்த வாரத்திலே உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் பலம் அடைந்து விட்டாலே நீங்களும் அதிக பலத்தை அடைந்து விடுவீர்கள். அதனால் நிறைய ஒரு நன்மையான காரியங்கள் உங்கள் இல்லத்திலே நடப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. உங்கள் வாக்கு ஸ்தானாதிபதி குரு பகவான் 2 மற்றும் 5 உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் 10ஆம் தேதி வரை. 11ஆம் தேதி குரு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த 10ஆம் தேதி வரை நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நடந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. திருமணமாகாமல் இருக்கின்ற விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடி நிற்கின்றது. புத்திரபாக்கியம் திருமணம் ஆனவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கின்றது. படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்து வருகின்ற விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கெல்லாம் நிச்சயம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறது. சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்திலே கிடைக்கிறது. ஏதேனும் ஒரு வகையிலே பணம் தேவைப்படுகிறது. முயற்சிகள் உங்களிடத்தில் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டால் யாரிடத்திலாவது கேட்டு அந்த பணத்தை வாங்கி தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கடன் உதவி இந்த வாரத்திலே கிடைக்கும். காரணம், ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடனை பற்றி சொல்லக்கூடிய இடத்திலே உங்கள் தொழிற்சானாதிபதி சூரியன் உச்சபலம் அடைந்து காணப்படுகின்றார். அங்கே உங்களது லாபஸ்தான அதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானாதிபதி அங்கே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக நீங்கள் எண்ணிய காரியம், அதாவது ஒரு கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டும் என்ற இலக்கிலே இருப்பவர்களுக்கு நிச்சயம் கடன் உதவி கிடைக்கும். குறிப்பாக அரசு வங்கிகளில் இருந்து நீங்கள் கடன் பெற்று நீங்கள் நிறுவனங்களை நடத்துவதற்காகவோ அல்லது விரிவுபடுத்துவதற்காகவோ நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதேபோல குடும்பத்திலே சிலருக்கு ஏதேனும் ஒரு வகையிலே பிரச்சனைகளோ தொல்லைகளோ இருந்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நிச்சயமாக தெய்வத்தின் அருளாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிச்சயம் நடக்கும். காரணம், உங்களது முன்னோர்கள் உங்களுக்கு இப்பொழுது ஒரு சாதகமான நிலையில் இருந்து வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார். விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டு. அதனால் நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு விரயம் நஷ்டம் என்பது இந்த வாரத்திலே ஏற்படாது. காரணம், எந்த துறையில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே
நஷ்டமே வரக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, லாபம்தான் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியத்திற்கு இடமே இல்லை. கடன் வாங்கியவர்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களிலே, பிரச்சனைக்குரிய விஷயங்களிலே அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு தீர்வு கிடைத்து நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாரத்திலே நீங்கள் பெறப்போகின்றீர்கள். காரணம், குருபவனுடைய அனுக்கிரக பார்வை இந்த வாரத்தோடு உங்கள் ராசிக்கு முடிவு வருகின்றது என்பதால் நிச்சயமாக நீங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளெல்லாம் களைந்து உங்களை நல்ல நிலைமையிலே வைத்துவிட்டுத்தான் குரு செல்வார் என்பதிலே நிச்சயம் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனால் எந்த வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். வழக்குகள் முடித்து வைக்கப்படும். பிரச்சனைக்குரிய கடன்கள் நிச்சயமாக தீர்வு காணப்படும். இப்படி பல வகையிலே நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். தந்தை வழி உறவுகள் நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். தந்தை வழி உறவுகளுக்காக, தந்தைக்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்வதற்காகவும் சிலருக்கு காணப்படுவதால் கவனம் தேவை. அதே நேரத்திலே பலருக்கு தொழில் சார்ந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதன் மூலியமாக வீண் செலவுகள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் செலவினங்களிலே கட்டுப்பாடு தேவை என்பதை உணர்த்துகின்றேன். இந்த வாரம் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு சில பிரச்சனைகளோடு நகர்ந்து வருவதால் ஏதேனும் மன உளைச்சல்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். காரணம், சந்திரன் உங்கள் ராசியிலே நீசமாகக்கூடிய ஒரு கிரகம். சந்திரனுடைய வீட்டிலே தான் உங்கள் ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கின்றார். அதனால் சந்திரனுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் சந்திரன் இந்த வாரத்திலே 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் பிரச்சனைக்குரியவராக மாற இருப்பதால், கேதுவோடு இணைய இருப்பதால் இது உங்களுக்கு நிச்சயமாக தொல்லையாக மாறும். மனதிலே கவலைகள் குடிகொள்ளும். தேவையில்லாத பிரச்சனையை பற்றி சிந்தித்து நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் சிந்தித்து நீங்கள் கவலையிலே ஆள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக நாம் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுது அவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல் மனதைரியத்தோடு குரு நமக்கு பார்வையிலே இருக்கின்றார் என்ற ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டால் வெற்றியை மட்டும் நீங்கள் அடையலாம். விரயங்கூட லாபமாக இந்த வாரத்திலே வர இருக்கின்றது என்பதை நாம் சொன்னதை கவனத்தில் கொண்டால் எந்த துறையிலும் நாம் இறங்கலாம், ஜெயிக்கலாம் என்ற ஒரு தைரியத்தை மட்டும் நீங்கள் நம்பி கண்டிப்பாக வெற்றி இலக்கை அடைய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கவலையை ஓரங்கட்ட வேண்டும், வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறி அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் உரைக்கின்றேன். சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக நடக்க வேண்டும். வீண் பிரச்சனையை வளர்க்கக்கூடாது. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரம் வெற்றி வாரம். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். அதேபோல விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் இடையூறுகளை சந்திப்பார்கள். ஆனால் லாபத்தை பெறுவார்கள். நிச்சயம் மகிழ்ச்சியை அடைவார்கள். அதேபோல் நீங்களும் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். ஏதேனும் சிறிய பிரச்சனை உடலிலே தெரிந்தால் உடனடியாக மருத்துவத்தை அணுகி நீங்கள் உடலை கவனிக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை காணலாம். விருச்சிகத்திற்கு 8ஆம் எண் அதிர்ஷ்ட எண் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் தனுசு ராசிக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வாரமாக விளங்கப் போகின்றது. காரணம், உங்கள் ராசிநாதன் இந்த வார இறுதியிலே 7ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார். அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். நிச்சயமாக குருவுடைய பெயர்ச்சி என்பது அதற்கு முன்கூட்டியே குரு பெயர்ச்சி நாள் அன்று மட்டுமல்ல, அதுக்கு முன்கூட்டியே அந்த இடத்திற்கு செல்வதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு விடுவார். அதனால் அந்த உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டினுடைய பலன்கள் எல்லாம் இந்த வாரத்திலேயே கிடைக்க ஆரம்பித்துவிடும் என்பதால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியடையப் போகின்றீர்கள். உங்கள் சகோதரிகள் உங்கள் உற்ற துணையாக இருப்பார்கள். தாய் தந்தையர் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தந்து உதவுவார்கள். எந்த இடத்திற்கு சென்றாலும் மரியாதையும் கௌரவமும் கண்டிப்பாக இந்த வாரத்திலே கிடைக்கும். அரசு துறையிலே வேலை பார்க்கின்ற அனைவருக்குமே பதவி உயர்வுகளோ அல்லது பெருமைப்படக்கூடிய விஷயங்களோ நீங்கள் செய்த உழைப்பிற்கு
நல்ல ஊதியத்தையோ நல்ல பெருமையோ மரியாதையோ நீங்கள் பெறப்போகின்றீர்கள். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வகையிலே உங்கள் வேலைகள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக காவல் பணியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையப் போகின்றது. காரணம், செவ்வாய் இந்த வாரத்தின் முதல் நாள் நீசபங்க ராஜயோகம் அடைவதால் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயம் தன வரவுகள் நிறைய கிடைக்கப் போகின்றது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்பு கிடைக்கின்றது. பெண்களுக்கும் அதே சூழ்நிலைதான். அதேபோல உங்களது கணவன் அல்லது மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. டைவர்ஸ் வரை சென்ற பல வழக்குகள் நீங்கள் நிச்சயமாக குடும்பமாக மாற வேண்டியது தவிர நீங்கள் விலகுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்திலே அமையப் போகின்றது. அடுத்து வருகின்ற அனைத்து நாட்களும் நீங்கள் உங்கள் இல்லற துணையோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழப்போகின்றீர்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. 5ஆம் இடம் மிகுந்த வலிமை அடைந்திருக்கின்றது. உங்களுக்கு ஆண்களுக்கு புத்திரஸ்தானம், உங்களது பிள்ளைகள் மூலியமாக நிறைய அறிவான சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதேபோல் முன்னோர்கள் விஷயத்திலிருந்து நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பணமாகவும் கிடைக்கலாம், சொத்தாகவும் கிடைக்கலாம். அதேபோல் உங்கள் ராசிக்கு 7க்குடையவன் புதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணமான ஒரு ஆண் பெண்களுக்கு உங்களது இல்லற துணையின் மூலியமாக தன வரவுகள் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் பெரிய உதவிகள் கிடைத்து அதன் மூலியமாக நீங்கள் நிறைய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாரத்திலே பெற்றிருக்கின்றீர்கள். இந்த வாரம் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டமான வாரம் என்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் உழைப்பாளிகள், அதேபோல முதலாளிகள், நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு முக்கியமாக அதிர்ஷ்டம் அதிகமாக காணப்படுகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருப்பதால் அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் அனைவருக்குமே யோகமான வாரம். பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காணலாம். தனுசு ராசிக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் திங்கட்கிழமை இரவு 8:57 வரை இருக்கின்றது. கவனம் தேவை. தனுசு ராசிக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்டமான எண் 7. நிச்சயமாக இது வெளிநாட்டில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு உதவும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசி வீட்டிலே உச்சமாக கூடிய கிரகம் செவ்வாய், உங்கள் லாபஸ்தானாதிபதி மற்றும் 4க்குடையவன் செவ்வாய். உச்சபலம் அடைந்து உங்களை மகிழ்விக்க வேண்டிய செவ்வாய் இதுவரை நீசபலம் அடைந்து உங்களுக்கு பல வகையிலே ஒரு மனதளவிலே சோர்வினை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த வாரம் திங்கட்கிழமை நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். காரணம், செவ்வாய் அமர்ந்த வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 7க்குடையவன் திங்கட்கிழமை செவ்வாயோடு இணைவதால் நிச்சயமாக பல நன்மைகளை நீங்கள் அடையப் போகின்றீர்கள். உங்கள் லாபஸ்தானாதிபதி நீசபங்க ராஜயோகம் அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது மிகுந்த மன வலிமையை தரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலே செவ்வாய் மீண்டும் நீசபலம் அடைந்தாலும் கூட இந்த வாரத்தின் முதல் நாளிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துவிட்டால் நிச்சயமாக வருகின்ற நாட்களையும் நீங்கள் சமாளிப்பதற்கான அத்தனை தகுதியும் பெற்றுவிடுவீர்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக விளங்கும். அதே நேரத்திலே தன வரவிலே குறைவிருக்காது, குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நன்றாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கு காத்திருக்கின்றது. தாய் வழி உறவுகள், தாய் வழி இரத்த சொந்தங்கள் உங்களுக்கு நிச்சயம் பக்கபலமாக இருப்பார்கள். தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு யோகமான வகையிலே அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் நிச்சயமாக பயனுள்ளவர்களாக இந்த வாரம் முழுவதுமே காணப்படுகின்றார்கள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் எந்த ஒரு தொழில் சார்ந்து நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இடையூறோ தடையோ இல்லாமல் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரம் தருகின்றது. அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 7க்குடையவன் சந்திரன் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே கேதுவோடு இணைகின்ற காரணத்தினால் நிச்சயம் உடல் ஆரோக்கியத்திலே உங்களது இல்லற துணைக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை என்பதை நீங்கள் உணர்த்த வேண்டும். கணவன் அல்லது மனைவி நிச்சயம் ஏதேனும் ஒரு வகையிலே உடல் பாதிப்புகளை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை.
நண்பர்களுக்கும் சிலருக்கு உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திலே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அவர்களுக்கும் மருத்துவ ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. கவனம் தேவை. நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருப்பதால், குரு பார்வையோடு இருப்பதால் நிச்சயமாக இந்த வாரம் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக உங்களை இட்டு செல்லும். மகர ராசிக்கு 12 குடையவனும் மற்றும் 3 குடையவனுமாக குரு பகவான் இந்த வாரத்திலே 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார். அங்கிருந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சொந்த வீடை பார்க்க இருக்கின்றார். அதே போல 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதை பார்க்க இருக்கின்றார். அதனால் இந்த வாரம் முதல் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பும் பெயரும் புகழும் அடைவது என்பது நிச்சயமாக கைகூடக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இனிமேல் நீங்கள் உங்களை பற்றி கவலை கொள்ள வேண்டியதில்லை. எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தடையில்லை என்பதை உணர்த்துகின்றது. இந்த வாரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியைத்தான் தரும். அதே போல் உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து நல்ல வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கையை கொடுக்கும். பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும், தீர்வை கொடுக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள். வணக்கம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய சந்திராசிரமம் என்ன என்பதை காணலாம். திங்கட்கிழமை இரவு 8:57 முதல் 7ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:02 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதனால் மகர ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த நேரங்களிலே இருக்க வேண்டும். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த வாரம் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாக விளங்கப் போகின்றது. காரணம், உங்கள் தனஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்தின் இறுதியிலே பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சென்று அருமையான ஒரு பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். உங்கள் ராசியையும் பார்க்க இருக்கின்றார். அது இந்த வாரத்தின் தொடக்கம் முதலே ஆரம்பமாகிவிடும். ராசி கடைசி நாட்களிலே அவர் பயிற்சியானாலும் அவர் பயிற்சிக்குரிய அந்த விஷயங்களெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே நடக்க ஆரம்பித்து விடும் என்பதால் நிச்சயமாக இந்த வாரத்திலிருந்தே அதற்குரிய அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பித்துவிடும். அதனால் இந்த வாரம் முதல் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டி உங்கள் இல்லத்திலே மகிழ்ச்சியை தரப்போகின்றது. எண்ணிய காரியங்களெல்லாம் நீங்கள் ஈடேறப் போகின்றீர்கள். வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இதுவரை நீங்கள் தோல்வியை சந்தித்தாலும் இனிமேல் அந்த தோல்விகளை சந்திக்காமல் வெற்றியை மட்டும் நீங்கள் அடையப் போகின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் விளங்கப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 9 குடையவன் உச்சபலம் அடைந்து உங்கள் குடும்பஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது என்பது குலதெய்வமே உங்கள் குடும்பத்திலே வந்து அருள்பாலித்து கொண்டிருப்பதை உணர்த்துகின்றது. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் யோகமான வாரமாக அமையும். சகோதர சகோதரிகள் மூலியமாக பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. தாய் தந்தை உறவுகள் மூலியமாக பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. தாயார் உடல் ஆரோக்கியத்திலே அதிகமான முன்னேற்றங்கள் அடையப் போகின்றார்கள். அதனால் அவர்களை பற்றிய கவலை இனி வேண்டாம். மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்த ஒரு இலக்கை அடைய இருக்கின்றார்கள். அது வெற்றியை தரும். அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தந்து மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற நமது இளம் சொந்தங்கள் கும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக திருமண வாய்ப்பை அடைகின்றீர்கள். புத்திர பாக்கியமும் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு கிடைக்கின்றது. திருமணத்தினால் பிரச்சனைகளை ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்தால் அந்த கணவன் மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களோடு வாழக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இனி நீங்கள் பெறப்போகின்றீர்கள். இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனம் திறந்து பேசி உங்களது இல்லற துணையோடு இணையப் போகின்றீர்கள். நிச்சயம் இது நடக்கும், உறுதியாக நடக்கும் என்பதை ஆணித்தரமாக நான் கூறுகின்றேன். கண்டிப்பாக கும்பராசியை சேர்ந்த அனைத்து துறையை சார்ந்த தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள் மற்றும் தொழிலாளிகள் உழைப்பாளிகள் அனைவருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். கேட்ட இடங்களெல்லாம் உதவிகள் கிடைக்கும், செல்வாக்கு பெருகும், சென்ற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் என்பதை
ஆணித்தரமாக கூறுகின்றேன். தெய்வ வழிபாடு என்பது நிச்சயம் வழிகாட்டும். குறிப்பாக இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை நேரங்களிலே வழிபாடு செய்து வந்தால் பல விஷயங்கள், நல்ல காரியங்கள், தடைப்பட்டவையெல்லாம் நிச்சயமாக நடந்து ஈடேறும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 7 பயன்படுத்துங்கள். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் இருக்கின்றது. 7ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:02 முதல் 10ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 3:04 வரை உங்கள் சந்திராசிரமம் இருக்கின்றது. கவனம் தேவை. மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி நிலைகள் என்ன என்பதை நாம் காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த வாரத்தின் இறுதி நாளிலே பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேந்திரத்திலே சென்று அமர இருக்கின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்து நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் விரைவாக சென்று உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல தகவலை கொடுக்காமல் இருந்து வந்திருந்தார். சிறிய சிறிய உதவிகளை மட்டும் செய்துவிட்டு பெரிய உதவிகளெல்லாம் செய்யாமல் தவிர்த்து வந்தார். இனி அனைத்துமே உங்களுக்கு சுபமாக முடியப் போகின்றது. தொழிலிலே நீங்கள் முடங்கியிருந்த முடக்கங்கள் எல்லாம் நீங்கப் போகின்றது. தொழிலெல்லாம் நஷ்டத்திலே சென்று கொண்டிருந்ததெல்லாம் இனிமேல் லாபத்திலே போகப் போகின்றது. பல புதிய தொழில் நிறுவனங்கள் நீங்கள் ஆரம்ப இருக்கின்றீர்கள். அதனால் தொழில் மூலியமாக பல பெயரும் புகழும் அடைந்து நீங்கள் வெற்றியடைந்து பல வகையிலே தன வரவை பெருக்கி குடும்பத்திலே சந்தோஷத்தை நீங்கள் அதிகப்படுத்தப் போகின்றீர்கள். சமுதாயத்திலே நல்ல பெயரும் புகழும் அடையப் போகின்றீர்கள். தனவந்தராக மாற இருக்கின்றீர்கள். உங்கள் லாபஸ்தான அதிபதியும் ஆட்சி பலமடைந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சுப விரயங்கள் சம்பாதித்ததன் மூலியமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குருபகவானுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு நிச்சயமாக 10ஆம் இடத்திற்கு முக்கியமாக விழுவதால் கண்டிப்பாக பல வகையிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் அடையும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. தொழில் சார்ந்து நீங்கள் புதிய முயற்சிகளுக்கு கடன் ஏதேனும் வாங்க இருக்கின்றீர்கள் என்றால் அரசு நிறுவனங்களே உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வருகின்றீர்கள். கவனமாக நீங்கள் கையாண்டால் நிச்சயம் உதவி கிடைக்கும். அதேபோல் எந்த இடத்திலிருந்தும் பெரிய மனிதருடைய ஆதரவு மூலியமாக பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு அமையப் போகின்றது இந்த வாரம் முதல். அதேபோல் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக போகின்றது. எதிரிகள் உங்களுக்கு இடையூறு தந்தவர்கள், பகையாக விளங்கியவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி உங்களது பாதையிலேயே நிற்காமல் ஓடப்போகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குவதால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல பயனை தரும். காரணம், உங்கள் ராசியிலே உச்சபலமடைந்து சுக்கிரன் அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். மகாலட்சுமி வழிபாட்டின் மூலியமாக நிச்சயமாக தன வருவாய் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு, இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் புத்திரபாக்கியம் அடைய இருக்கின்ற நமது இளம் திருமணமான ஆண் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு குறையாக இருந்து வந்த புத்திர தோஷம் என்பது விலகி புத்திர பாக்கியமாக மாறப்போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெற்றோர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். குறிப்பாக தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல உதவி செய்வார்கள். தாயாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. தாயின் மூலியமாக நிறைய பண உதவி நீங்கள் பெறலாம். அவர்களுக்கு இருந்தால் கேட்டாலே கொடுத்து விடுவார்கள். கேளுங்கள் தைரியமாக. அதேபோல் உங்களது இல்லற துணை உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவக்கூடிய நிலையிலே இருப்பதால் அவர்களிடத்திலிருந்து உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கவலைகள் விலகப் போகின்றது. பிள்ளைகள் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்றது. நிச்சயம் அவர்களும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல நிலையிலே மாற இருக்கின்றார்கள். அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள், நீதித்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல மரியாதையும் இதுவரை இருந்து வந்த அவமதிப்பு எல்லாம் மாறி நீங்கள் மதிக்கப்பட போகின்றீர்கள். நல்ல உயரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள். நல்ல வருமானத்தோடு பணிகள் அமர்த்தப்படும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். பல வகையிலே
இந்த மீன ராசிக்கு நன்மை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைவதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். மீனராசிக்கு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 5. நமது சொந்தங்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த மீனராசிக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் அதிர்ஷ்டம் இந்த வாரத்தின் இறுதியிலிருந்து ஆரம்பமாகின்றது. ஓராண்டிற்கு நீங்கள் அசைக்க முடியாத அளவிலே நீங்கள் செல்வாக்கோடு விளங்கப் போகின்றீர்கள் என்பதை ஆணித்தரமாக கூடி விடைபெறுகின்றேன். வணக்கம். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. 10ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 3:04 முதல் ஞாயிறு முழுவதுமே உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் சந்திராசிரமம் நேரம் கொஞ்சம் கவனம் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். வணக்கம்.